கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை தான் நாம் தொடர்ந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் தேவன் பரிபூர்ணத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமெனா. அந்த பரிபூர்ணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எடுத்த அந்த வசனங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி அடுத்து ஆழத்துக்குள்ள நம்ம போக போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவர். எடுத்து வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? சகல பரிபூரணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. எல்லா பரிபூரணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது. என்ன, நம்முடைய தேவன் பரிபூர்ணத்தின் தேவன். அவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் தான் அவர் பார்க்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த பரிபூர்ணத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுக்கிறார்? கவனிங்க. சகல பரிபூர்ணமும் யாருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அந்த பரிபூர்ணத்தை நமக்கு கொடுப்பதற்காக, நாம் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதற்காக நமது கர்த்தர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி, ஆமெனா, சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த பரிபூர்ணத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, தேவன் பரிபூரணர், அதே போல நாமும் பரிபூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது கர்த்தர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை முகமுகமாய் தரிசிக்கபடியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது அவருக்கு பிரியமாக இருந்தது. நமது பிதாவாகிய தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. நாம் இன்னைக்கு ஏன் பரிபூர்ணப்படவில்லை? ஏன் இன்னைக்கு நம்மளால பரிபூர்ணப்பட முடியவில்லை அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, நமது கர்த்தருடைய அந்த மகிமை நம் தெரியவில்லை. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாக இருக்கு. சரீர பிரகாரமாக நாம் இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கிறோம், அதாவது உலகத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தில் நாம் இருக்கிற நாம் சரீர பிரகாரமாக எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாக இருக்கிறது என்கின்ற இந்த சத்தியத்தின் பார்வை நமக்கு இல்லாததுனால தான் நாம் கர்த்தரண்டையில் கேட்க முடியல. நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டால் கொடுப்பாரா, இதெல்லாம் கொடுப்பாரா, இல்லை இதுக்கான ஆட்கள் வேறு எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு தேடலாமே அப்படின்லாம் சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தையில் அநேக குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாசமாக இருக்கிறது, சரீர பிரகாரமாய். அதுதானே நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு எதில் இருக்கிறோம்? அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, ஞாபகப்படுத்திக்கின்னு அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள்ள வாசமா இருக்குது? இப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிறோமா? நம் சரீரத்தில் இருக்கிறோம். நம்முடைய மனம் பதறுகிறது, நாம் பரிபூர்ணப்பட முடியவில்லை என்று சொல்லி. பரிபூர்ணம் என்ன? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தாருக்கு ஒரு நல்ல அன்பை பகிர்ந்து கொடுக்கிறோம். நாம் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறோம். கணவன் மனைவிக்கு தம்முடைய அன்பை, தம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். மனைவி தம்முடைய அன்பை தம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கிறார். அதில் பரிபூர்ணப்பட முடியவில்லை, ஒரு நல்ல ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கல. அதனால நம்முடைய மனம் பதறுகிறது. ஆனால் நம்முடைய மனம் பதறக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ ஏன் இன்னைக்கு நமக்குள்ள பதற்றம் வருகிறது என்றால், அதுக்கு காரணம் என்னவென்றால், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம்
சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே, இயேசு ராஜாவுக்குள்ளே வாசமா இருக்கிறது. இப்ப நமக்கு சேர வேண்டிய சில சில பொருள்கள், சில பொருள் உதவிகள் நமக்குள்ள வராம அப்படியே தடையா நிற்கும். நம்ம நல்லா சம்பாதிப்போம், நல்லா நம்முடைய குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம், அப்படியே நிற்கும். நல்லா கவனிக்கணும், அப்படியே நிற்கும், அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். எல்லாமே கை கூடி வரா மாதிரி இருக்கும், ஆனால் கை கூடி வர சரீர பிரகாரமாக அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியவில்லை. அதற்கு காரணத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால், நான் என்னைக்கு சரீரம் ஆனேனோ என் கர்த்தர் தான் என்னை தாங்குகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? யார் தாங்குறது? என் கர்த்தர் தான் என்னை தாங்குகிறார். என் தாயின் வயிற்றில் நான் உருவானது முதல் இந்த ஒரு நன்றியை நாம் நினைத்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் நமக்குள்ளே வரும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எப்போ இயேசுராஜா நம்மளை தேடி வந்தாரோ, நம்ம போராட்டத்தோடு பிரச்சனையோடு இருக்கும்போது அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை கேட்டு நம்ம ஓகே எப்பங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஒரு டேட்டு வச்சிருப்போம். இந்த டேட்டில் நான் ரொம்ப போராட்டத்தோடு இருந்தேன், அப்போ கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, ஒரு ஊழியக்கார மூலியமா பேசினார், ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தோம், ஒருத்தர் ஜபம் பண்ண வந்தாரு, அவர் ஜபம் பண்ண நான் சுகமான அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பிதாக்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், என் தாயின் கருவில் என்னை சுமந்தவர், என் தாயின் கருவில் என்னை ஏந்தினவர், என் தாயின் கருவில் என்னை தாங்கினவர் என்னை பரிபூர்ணமாய்தான் வைப்பார், பரிபூர்ணமாய்தான் என்னை நடத்துவார் என்கின்ற அந்த மன மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குமே. ஆனால் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உடையவர். நீ கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இரு, அப்போது உன்னுடைய வேண்டுதல்கள் அவர் நிறைவேற்றுவார். என்னென்ன மன மகிழ்ச்சியா இருக்கணும்? நம்ம என்னென்ன மன மகிழ்ச்சியா இருக்கணும்? எல்லாம் கவனிங்க. ஏன் இன்னைக்கு உனக்கு மனம் பதறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இப்போ நம் தாயின் கருவா இருக்கும்போது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. சொல்ல போனா நமக்கு ஒரு புத்தி தெரிகிற வரைக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் நீ பதறலையே, இன்னைக்கு மட்டும் ஏன் பதற? ஏன் இன்னைக்கு கர்த்தர் மேல ஏன் நம்பிக்கை வைக்க முடியவில்லை? நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உன்னை பரிபூர்ணமாய், ஏன்னா நான் ஒரு காரியம் செய்து முடிக்கணும்னா அதுக்கு பரிபூர்ணம் தேவை. ஒரு குழந்தையா பிறக்கணும்னா எந்த ஒரு சேதமும் இல்லாம, எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இருந்தா தான் அது நல்ல சுகப்பிரசவமாகவோ அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தையா பிறக்கும். ஆமேனா? நம்ம எல்லாம் குழந்தையா பிறந்து வளர்ந்துருக்கிறோமா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு காரணம் யாரு? பரிபூரணராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். அததான் யாக்கோபு அறிந்திருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். அந்த நேரத்தில் அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் என்னுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது என்று யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார். ஆனால் இந்த யாக்கோபு எப்படி பார்த்தார் தெரியுமா? நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இந்த பார்வை உன்னுடைய வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் உன் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ பிறக்கல, ஏதோ தற்செயலா பிறக்கல. எல்லாரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டுமே. ஆனால் நான் பிறந்த நாள் முதல் அப்படின்னு அர்த்தம், நான் பரிபூர்ணமாய் பிறந்தேன். அல்லேலூயா! நான் பரிபூர்ணமாய் பிறந்தேன். என் தாயின் கருவில என்னை சேதப்படாமல் காத்தவர் சரீர பிரகாரமாய், தேவனுடைய பரிபூரணம் சரீர பிரகாரமாய் என் கர்த்தருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்கின்ற அந்த சத்தியத்தை நாம என்னைக்கு நாம் அறிகிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில
தேவன் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் பரிபூரணமாய் நிறைவேறும். அப்படி நாம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட்டால்தான் நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். தேவனுக்கு பரிபூரணங்கள் தேவை. அந்த பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்களேன், 9-10 மறுபடியும் வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கரங்களை ஒரு சொல்லுங்களேன், எப்படி இருக்கிறோமோ நம்ம. அம்மா, உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கிறார்? நம்மளை எப்படி பார்க்கிறார்? நீ பரிபூரணம். ஏனென்றால் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவர் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். அப்படியானால் நான் இன்றைக்கு பரிபூரணமாய் என் இருதயத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த துதி, அந்த சுரமண்டல ஓசை, அந்த சுரமண்டலத்தின் சத்தம் என் இருதயத்தில் தொனிக்க வேண்டுமே. இந்த தொனி இருக்குமே ஆனால், நல்லா கவனிங்க, ஜபம் என்பது என்ன அப்படின்னா தேவ சிந்தை. ஜபம் என்பது தேவ சிந்தை. நாம் எப்போதுமே தேவ சிந்தையிலேயே இருப்போம். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிதாய் என்னை வாழ வைத்திருக்கிறது என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ளேயே நாம் இருப்போம். ஏனென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படி தான் இருக்கிறோம்? பரிபூர்ணமாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில தடைபட்டு போன எல்லா காரியங்களும் அல்லது உங்களுடைய ஆத்துமாவை அச்சுறுத்தின, உங்கள் இருதயத்தை உடைத்த அல்லது உங்களை சோர்ந்து போக செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்றோடு நிர்மூலமாக்குகிறார். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் பரிபூர்ணமாய் உங்க குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான வழியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாக்கோபு என்ன சொல்றாரு? நல்லா கவனிக்கணும். யாக்கோபு என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு நல்லா தெரிந்திருக்கிறது, யாக்கோபுடைய வாழ்க்கையில விக்கிரகம் இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையில விக்கிரகம் இல்லை. ஏனென்றால் யாக்கோபுடைய வாழ்க்கையில யாக்கோபை கர்த்தர் உயர்த்தின அந்த உயர்வில் எத்தனையோ பேர் இடைப்பட்டார்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவங்க தாத்தா ஆபிரகாம் இருந்திருக்கிறார். அவரும் எத்தனையோ காரியங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். அவருடைய தகப்பனார் ஈசாக்கு, அவருடைய தாய் ரெபேக்கா, அவருடைய அண்ணன் ஏசா இருக்கிறாரு. அதே போல அவன் மாமன் வீட்டுக்கு போறாரு. அங்க மாமன் வீட்டுக்கு போகும்போது அங்க ராகேல், லேயால், அப்புறம் மறுமனையாட்டிகள், அங்கே லாபான், இப்படி எத்தனையோ பேரை யாக்கோபு அங்கே பார்க்கிறார். லாபானுடைய ஆடுகளைத்தான் மேய்த்து அவர் பெரிய ஐஸ்வர்யனாக மாறுகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த யாக்கோபு அறிந்திருந்தார், என்னுடைய பரிபூரணம் என் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் வைத்திருக்கிற என் கையில் இருக்கிற சகல பரிபூரணமும் என் கர்த்தராகிய தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே சொல்லுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஆதாரம். இந்த யாக்கோபு இயேசு ராஜாவை தான் சொல்றார். இந்த சத்தியம் யாக்கோபுக்கு பூரணமாய் வெளிப்பட்டது. அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில சகல பரிபூர்ணத்தை நீங்கள் பெற்று சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். தேவன் நல்லவர். ஆமேனா. தேவன் சர்வ வல்லவர். அவருடைய பரிசுத்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப யாக்கோபு என்ன பார்த்தார் அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே யாக்கோபு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். எடுத்து அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரத்துல அங்கே சொல்லுவார் பாருங்க. அந்த வசனத்தை 15 வாசிங்க பார்க்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அம்மா எல்லாரும் ஆமென் சொல்றீங்களா? எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு, எந்த இடத்துல நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம், எந்த இடத்துல துக்கப்படுத்துறோம் அப்படின்னா, நீ உன்னையே உனக்கு தெரியாதிருந்த அந்த நாள் இருக்குதா இல்லையா? எல்லாம் கவனிங்களேன். உன்னையே உனக்கு தெரியாத உனக்கு எப்ப தெரியும்? அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போங்களேன். எல்லாம் கவனிங்க. அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போங்க.
அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போங்க. உங்களுக்கு எப்போ புத்தி தெரிஞ்சது, இந்த உலகம் எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? அது எப்போ நம்ம நம்ம ஷார்ப்பாக எடுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வெட்கத்தை உணர்ந்து நம்ம ட்ரெஸ் போட்டுக்குவோம் இல்லையா, நம்முடைய நிர்வாணத்தை மூடுவோம் இல்லையா, அங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்குது. அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்குது. என்ன நாள் அது? உன்னையே நீ அறியாத காலம். இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார், உன்னையே நீ அறியாத காலத்துல நான் உன்னை பரிபூர்ணமா தானே உன்னை பார்த்துக்கினேன். அல்லேலூயா. உன்னையே நீ அறியாத காலத்திலும் உன் தாயின் கருவில் அது உள்ள எல்லா சிஸ்டமும் கரெக்டாக அங்கே ஃபங்க்ஷன் ஆகணும். கர்ப்பத்தில் இருக்கிற வேளையில் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாய் உன் மேலே என் கண்ணை வைத்து நான் இவ்வளவு பரிபூர்ணமாய் நான் உன்னை படைத்தேனே, இப்போ மட்டும் ஏன் நீ கலங்குற? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. இப்போ மட்டும் ஏன் கலங்குற? உன்னுடைய பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. நீ சிலுவையை மட்டும் நீ நோக்கி பார்ப்பாயானால், சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்து, என் ரட்சகர், என் கர்த்தர், என் இயேசு கிறிஸ்து, என்னை மீட்டவர், அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் பரிபூரணரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரே ஒரு காரியம், அவரை தியானியுங்கள், அவரை புசியுங்கள். இந்த யாக்கோபு சத்தியத்தை பரிபூர்ணமாய் அறிந்தவர். அவர் சொல்றாரு பாருங்க, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். எல்லா தீமை, இந்த உலகம் நிலையில்லாத வாழ்க்கை. மனுஷன் ஒரு புல்லை போல் இருக்கிறான். இந்த மனுஷனுடைய மகிமை எல்லாம் ஒரு புல்லின் பூவை போல் இருக்கிறது. மனுஷனே ஒரு புல். அந்த புல் காலையில் முளைத்து மாலையில் அது அப்படியே வாடி போயிடும். அந்த புல்லின் பூ எப்படிப்பட்டதுன்னா, ஒரு காற்று அடிச்சதுன்னா அந்த புல்லின் பூ வாடி போய் உதிர்ந்து விடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவு தீங்கு, எவ்வளவு தீமைகள். கர்ணம் தப்பனா மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்ணம் தப்பனா மரணம். எத்தனை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். எவ்வளவு தீங்குகள், பொல்லாப்புகள் நம்மை தாக்க வந்தது, நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த நாளிலும் நம்மை பரிபூர்ணமாய் காத்தாரே. ஏன் இன்றைக்கு அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை? சகல பரிபூர்ணமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாசமா இருக்கிறது. அவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேவன் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம், உன் மனமகிழ்ச்சி. உன் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி தான் தேவனை துதிக்கிற துதி. அப்போ ஒருவேளை இன்னைக்கு உன்னை சஞ்சலப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சர்வத்தையும் ஜெயங்கொண்டார், எப்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டார், எனக்காக எப்படி சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். அதுதான் இந்த கர்த்தருடைய என்னை மீட்ட தூதனானவர். என்னை மீட்ட தூதனானவர் என்பதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 16 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசி மறுபடியும். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தார், என்னை வரைக்கும் பாதுகாத்து வந்தார், என்னை பராமரித்து வந்தார், என்னை ஆதரித்து வந்தார். ஆமென். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை செய்யும் போது மனுஷர்கள் மூலமா தான் நமக்கு நன்மை செய்வார். மனுஷர்களை அதை கேட்டார் போல தயார்படுத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும்படியா நம்மளை டியூன் பண்ணி கரெக்டாக கொண்டு போவார். நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கறது இல்லை, அப்படியே மனுஷன் பக்கம் சாய்ந்துருவோம். மனுஷனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அவர்களை துதிக்க கூடாது. மனுஷர்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர்களை கொண்டுதான் நமக்கு நன்மைகளை செய்கிறார். அதனால மனுஷருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் துதியோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்ற ஒரே ஒரு காரியம், உன்னை சுத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னை நீ பரிபூர்ணமா பார்க்க முடியுமா? உன்னை நீ பரிபூர்ணமா பார்க்க முடியுமா? உன் பார்வையில் உன்னை நீ பரிபூர்ணமாய் பார்க்க முடியுமா? இந்த ஒரே ஒரு அழைப்பு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிற அழைப்பு. நம்ம எல்லாரும் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள். அப்போ இதை தான் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபின் சந்ததி கிட்ட கேள்வி கேட்கிறார். ஏன் நீ உன்னை பரிபூர்ணமா பார்க்கல? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம்
சரீர பிரகாரமாக கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறது என்கின்ற பார்வை ஏன் உனக்குள்ள இல்லை? எடுத்து வாசிங்க ஏசாயா புத்தகம் 46 3 வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு என்ன ஒப்பிடுவீங்க? இப்போ அந்த மேல் வசனத்துல பார்க்கும்போது சுமைகள் எல்லாம் அந்த விக்கிரகங்கள் சுமக்காதே. விக்கிரகம்னா எதுங்க விக்கிரகம்? எல்லாரும் எது விக்கிரகம்? கர்த்தர் தான் பரிபூரணர். அந்த பரிபூரணருக்கு பதிலாக நீ யாரையெல்லாம் உள்ள வைக்கிறியோ அதெல்லாம் விக்கிரகம். அவங்களால உன் பிரச்சனையை சுமக்க முடியாது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. நல்ல கவனி, உன் சுமையை அவைகள் தப்புவிக்க முடியாது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். உன் சுமைகளை தப்புவிக்க முடியாது. அப்ப தேவன் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தேவத்துவத்தின் பரிபூரணம் நான். என்னை பரிபூரணமாய் தேவன் பார்க்கிறார். அந்த பரிபூரணம் எல்லாம் பரிபூரணராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப நான் பார்க்க வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு கேள்வி. அவரே சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு. எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டவர். எனக்காக தேவ சமூகத்தில் கிரயம் செலுத்தி அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டவர். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து தேவ சமூகம் நில்லுங்களேன். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் மகிமையா இருக்கும். அப்போ நீங்க உங்க சிந்தனையில கர்த்தரை பார்க்க வேண்டிய பார்வை என்ன தெரியுமா? என் தாயின் கருவிலிருந்து என்னை சுமந்தவரே, அல்லேலூயா. என்னையே எனக்கு தெரியாத காலத்திலும் என் மேல கரிசனை உள்ளவரே. கரங்களை ஊத்தி சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். இன்னைக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு உன் அறிவுல எங்கெங்கயோ ஓடுற. இப்ப யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? உனக்கு ஒரு பிரச்சனை, உன் இருதயத்துக்குள்ள மன பதட்டம். இங்க போலாமா அங்க போலாமா, நம்ம இவங்களுக்கு கிட்டலாம் போன ஆறுதல் தருவாங்களோ அங்க எங்க ஓடி, உன்னையே உனக்கு அறியாதிருந்த காலத்திலும் உன்னை சுமந்தவர் பரிபூர்ணமாய். ஆமென். உன்னை பரிபூர்ணமாய் சுமந்த கர்த்தராகிய நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே உன் மேல நினைவா இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ஏன் எங்கெங்கயோ ஓடுற? உன்னையே உனக்கு தெரியாதிருந்த நாளிலும் உன்னை சுமந்தேன். இப்ப அவர் வாக்கு கொடுக்கிறாரு, இனிமேலும் நான் அப்படிதான் செய்வேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். நான் தான் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறேன். உன் பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நீ எனக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிரு. என்னை நீ அறிந்திருக்கிறியே, அதுல நீ சந்தோஷமாயிரு. என்னை நீ அறிந்திருக்கிறியே, என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு தேவன், என் இயேசு தேவன் என்னை மீட்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தவர் என்பதை நீ அறிந்திருக்கிறியே, அதுல நீ மன மகிழ்ச்சியாயிரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்களேன். 71ஆம் சங்கீதத்துல பார்த்தேன் இல்லையா? அங்கே சொல்றாரு பாருங்க, அவருடைய சங்கீதக்காரனுடைய அந்த ஒரு விண்ணப்பம் எப்படிப்பட்டது பாருங்களேன். 5 வாசி, 71 5 வாசி பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா. எனக்கு புத்தி தெரிஞ்சது பாருங்க ஆண்டவரே. என் எல்லாம் கவனிங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எப்பா கொஞ்சம் கவனி. உங்களுக்கு எப்ப தெரியும்? தெரியுங்க உங்களுக்கு எல்லாம்? ஒரு அமேன் சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதா? உங்களுக்கு சிறு வயது, அதான் கேட்கிறேன். உங்களுக்கு சிறு வயது. இது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என்னைக்கு நான் சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்சதோ அப்பயே நான் உங்களை பார்த்துட்டேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்களா தான் இருக்கிறீங்க. என் தூதனானவரே, அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்து தூதனான கர்த்தருடைய தூதனானவரே, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் கர்த்தருக்குள்ளே இயேசு ராஜாவுக்குள்ளே வாசமா இருக்குது என்கின்ற சத்தியம் இந்த சங்கீதக்காரன் அறிந்து. இவர்தான் யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபின் சந்ததி என் சிறுவயது முதற்கொண்டு என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்கின்ற அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிறது. நான் உங்களை அன்பாய் சொல்லுவேன், நான் நிறைய காரியங்கள் எனக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது.
நான் நிறைய மறந்துடுவேன். அதனால தான் போனோம், நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லி. எனக்கே எப்போ நினைவு வந்துச்சு எனக்கு தெரியல, சரியா தெரியல, நல்லா கிளாரிட்டியா. ஆனால் ஒரு காரியம் மட்டும் என்னுடைய நினைவில் எனக்கு நீங்காது. நான் வந்து 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் வந்து 1996ல் 96 இல்லை, அதுக்கு 90ஸில் நான் வந்து 5ஆவது படிக்கிறேன். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு சோசியல் சயின்ஸில் வந்து அந்த கோள்களை பற்றின ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க. அந்த பாடத்தை எடுக்கும்போது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த கோள்கள் இருக்கிறது, சூரியனை சுற்றி 9 கோள்கள் இருக்குது, நம்ம 3வது இடத்துல பூமி இருக்குது, இந்த பூமியில் தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காட்டி விளக்கப்பட்டிருந்த அந்த டீச்சர் என்ன பண்ணுற போயிட்டு நான் அங்கே ஒரு இப்போ அந்த தூண்லாம் மறக்கவே முடியாது. அந்த புக்கை எடுத்து பிரித்து வச்சுக்கின்னு, இது சூரியனா, இந்த சூரியன் தான் இந்த கோள்கள் பூமியெலாம் வந்துச்சான். சரி, இப்போ இந்த சூரியனும் இல்லை, இந்த பூமியும் இல்லைன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறோம். இந்த சூரியனும் இல்லைன்னு வச்சுங்க, பூமியும் இல்லைன்னு வச்சுங்க. பூமியில் நான் இல்லை, இப்போ நானும் இல்லை, இப்போ இந்த கோள்கள் எதுவுமே இல்லைன்னா அப்போ யார் இருப்பாங்க? எனக்கு புரியாத வயசு, சின்ன வயசுல எனக்கு ஒரு கேள்வி அந்த நேரத்தில் எனக்கு எழும்புச்சு. அது ஏன் எழும்புச்சுன்னு எனக்கு என்ன வரைக்கும் தெரியல. கர்த்தர் நல்லவர். எனக்குள்ள அப்படியே ஜூம் பண்ணி குவாண்டம் ஃபிசிக்ஸுக்குள்ள போறேன். நான் அப்போ எனக்கு தெரியல ஆக்சுவலா. குவாண்டம் ஃபிசிக்ஸ்குள்ள உள்ள போயிட்டு ஒன்று ஒன்றா உடச்சி உள்ள போயிட்டு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ சூரியனே இல்லை, கண்ணில் பார்க்குறோம், இப்போ சூரியனே இல்லைன்னு வச்சுங்க, இப்போ பூமியும் இல்லை, அப்போனா யார் இருப்பாங்க? அப்போ அந்த நாட்களில் அந்த சிறு வயது முதற்கொண்டு என் பரிபூரணம், என் நம்பிக்கை நீரே. கரங்களை ஊற்றி சொல்லுங்களேன். நான் அன்பாய் சொல்லுகிறேன், வாய் திறந்து சொல்லுங்க, நான் பரிபூரணம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களுடைய குடும்பத்தில் தேவன் பரிபூரணத்தை கொடுப்பாராக. சிறு வயது முதற்கொண்டு ஒருவேளை நாம் கர்த்தரை அறியாமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க, நாம் கர்த்தரை அறியாமல் நம்முடைய பின்புலங்கள் எல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை, ஏன்னா இந்திய தேசம் முழுக்க பார்த்த விக்கிரக ஆராதனை இல்லையா, அந்த பேக்ரவுண்டில் வந்திருக்கலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு காரியம், நம்மை அறியாமலேயே கர்த்தரை ஆராதித்து இருந்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்பட்டு இருந்திருக்கிறார். இதெல்லாம் மாபெரும் காரியங்கள். மெய்ப்பொருளை அறியாத காலத்திலும் நம்மை மெய்யாக காத்தவருக்கு ஜெயம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ சொல்றது பாருங்க, நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். ஆமேன். சரி, சின்ன வயசுப்பா, சின்ன வயசு தான், ஓகே. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள், இந்த உலகம் புரிகிற நாள், அப்பத்திலிருந்து ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்பத்திலிருந்து அல்ல. இதுதான் யாக்கோபின் சந்ததி. அப்போது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதுக்கு முன்பும் நான் கர்ப்பத்தில், வாசி 9, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல். கரங்களை தட்டி அல்லேலூயா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களை அன்பாய் என் சகோதர சகோதரிகளே, கண்ணீர் வரும் தெரியுமா? இதெல்லாம் நீங்க மட்டும் தயவு செய்து உணர்வு பூர்வமா, நீங்க மட்டும் உணர்வு பூர்வமா நீங்க தேவ சமூகத்தில் நீங்க இந்த சத்தியத்தில் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் மேல கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, என்னை விட எனக்கு அக்கறை யாருக்குன்னா அவருக்கு தான். என் மேல என்னை விட அக்கறை அவருக்கு தான். என்னையே நான் தெரியாத நாளிலும் என்னை காத்தவர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்ட அந்த நான் கரு ஃபார்ம் ஆச்சு பாருங்க ஆண்டவரே, என் கரு உருவாச்சு பாருங்க ஆண்டவரே. என் சிறுவயது தொடங்கி மட்டும் இல்லை ஆண்டவரே, என் சிறுவயதிலிருந்தே என் நம்பிக்கை நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனால் என் இருதயத்துக்குள்ள நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் கர்த்தர் நீர் பரிபூரணர், சகல பரிபூரணமும் உமக்குள்ளே வாசமா இருக்கிறது. நான் என்னைக்குமே பரிபூரணன். சங்கீதக்காரன் சொன்னா என்னைக்குமே பரிபூரணன். நான் கருவிலே உற்பத்தி ஆனது முதல், உண்டானது முதல் அவர் மனுக்குலத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குதுங்க, நான் தேவ பிள்ளை. ஆமென். நான் தெய்வ பிறவி. நான் கருவிலே உற்பத்தி ஆனது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். எப்படிங்க அவருக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சது? அவருக்கு நான் கருவில் உற்பத்தி ஆனது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா?
தயவு செய்து உங்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உங்களை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களை அன்பாய் கேட்கிறேன். நாம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? உங்களை கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணுங்களேன். நான் யாரு? ஒருவேளை நான் ஆணா பெண்ணா, நான் கருப்பா சிவப்பா, எழுதி என் புத்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? நான் வாலிபர் கூடுகைக்கு பிள்ளைங்களை சொல்லி கொடுத்தேன். எப்பாரே உன் கைரேகையும் உன் கண்ரேகையும் உனக்கு மட்டும்தான் இந்த உலக, இந்த தம்மா தூண்டு இல்லையா, இந்த தம்மா தூண்டு இந்த கைரேகையில் அவர் பண்ண அந்த விளையாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு டெக்னாலஜி இருக்கு. இன்னைக்கு பயோமெட்ரிக்ல நம்முடைய ஐரிஷனுடைய அந்த பிரிண்ட் எடுக்கிறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு மட்டும்தான். அவர் எவ்வளவு கண்ணுங்க கருத்தமா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு மட்டும்தான். என்ன அடையாளம் பண்ணி நமக்கு எப்படி அவர் நம்மளை பேரிட்டு அழைக்கிறாரு? அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! அந்த பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. நான் துதிப்பேன்னு சொல்றது அத்தனை என் மன மகிழ்ச்சி எல்லாம் நீங்க தான்பா. என் உயிரே, சொல்ல போனா என் உயிரே நீங்க தான் ஆண்டவரே. நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. தயவு செய்து சொல்றேன், உங்களை நீங்க உடைச்சிக்காதீங்க. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படிலாம் நடக்குது? எதுவுமே உன் வாழ்க்கையில் நேற்று நான் என் குடும்ப ஜெபத்தில் நான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் வெறும் கண்ணீர் மட்டும்தான். அவ்வளவு வேதனைகள், கண்ணீர், போராட்டம், பிரச்சனை. என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலேயே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எத்தனையோ போராட்டங்கள். நைட்டில் பார்த்தனா எத்தனையோ கண்ணீர், வேதனை, தனிமை. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்ட பிரச்சனைகள். ஆனால் ஒரு காரியத்தை நான் உணர்ந்து நேற்று என் குடும்ப ஜெபத்தில் நான் சொன்னேன், என்னை வரைக்கும் என் வாழ்க்கையில் தீமையே நடக்கலைன்னு. அதை என் மனசார நான் சொல்றேன், நன்மையை மட்டுமே என் கண்ணில் நான் பார்க்குறேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் தாயின் கருவில என்னை ஆதரித்தவர், நான் கருவிலிருந்து வெளிப்படும் போது தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர், அந்த பாயிண்ட், என்னை எடுத்தவர் கையில விட்டுருவாரான்னு ஒரு கேள்வி. என்னை எடுத்தவர், நான் ஏன் அவரை துதிப்பேன்? என்னை எடுத்து என்னை கையிலிருந்து எடுத்தார், என்னை எடுத்தார். நான் எப்படி சொல்றது, நான் வெளியே வந்து சுவாசிக்கிறேன் இல்லையா? நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சபையில் இருக்கிற எனக்குறைய 15-20 பிள்ளைங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே இருந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ எபிலாம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு ஷாக்கான, அவன் மூச்சே விடலாம். அவன் அந்த நர்ஸை எடுத்து போட்டு தட்டுன்னு தட்டி அந்த சகோதரி வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, அவன் மூச்சு விடுறதுக்காக நான் அதெல்லாம் பார்த்து நல்லா கற்பனை பண்ணியிருக்கிறேன். நான்லாம் எப்படி இருந்திருப்பேன்? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்! இந்த உலகத்தில் அவர் என்னை எடுத்தாரே. யாக்கோபு இதை நல்லா உணர்ந்தவராய், யோசேப்பு இப்ப ஆதரிக்கிறார். தேசத்தில் எங்கும் பஞ்சம், யோசேப்பு ஆதரிக்கிறார். ஆனால் தெளிவாய் பேசுறார், என்னை ஆதரித்த என் கர்த்தர். அல்லேலூயா. என்னை அவர் இல்லைன்னா நான் இல்லை. இன்னைக்கு யோசேப்பே, நீ இன்னைக்கு ஒரு ஸ்தானத்தில் நீ இருக்கலாம் யோசேப்பே, ஆனா என்னை ஆதரிக்கும்படியா என் கர்த்தர் உன்னை அங்க வைத்திருக்கிறார் என்பதுதான் யாக்கோபுடைய பார்வை. தயவு செய்து மனுஷனுக்கு அடிமையாகாது இருப்போமாக. மனுஷர்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. நம்ம போய் துணிகரமா போய் அவர்களுக்கு துரோகம் பண்ண போறதில்ல. அவர் நன்றி உள்ளவங்க நாம போய் ஹெல்ப் பண்ண போறோம். ஆனால் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை எடுத்தவர் என்ற அந்த ஒரு கான்செப்டை மாத்திரம் நீங்க உங்க சிந்தனையில் நீங்க வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் எல்லா பரிபூர்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்பீர்கள். உங்கள் இருதயத்தில் துதி உண்டாகி கொண்டே இருக்கும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் என்பது ஏதோ பொருட்களை மையமா வைத்தது அல்ல. அது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஏதோ கொடுத்ததுனால நான் ஆராதிக்கிறேன் அல்ல. என் கர்த்தர் ஏதோ நான் எனக்கு தேவையோடு இருந்தேன், எனக்கு நான் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார். தயவு செய்து பொருட்களை பேஸ் பண்ணி கர்த்தரை நீங்கள் ஆராதிக்காதீர்கள். பொருட்களை பேஸ் பண்ணி இதுதான் நான் கேட்டேன், ஒரு நெருக்கத்தில் இருந்தேன். அவருடைய அன்பை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்போதே உனக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அவர் வைத்துவிட்டு தான் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை எடுத்தவர், உனக்காக உயிரையே கொடுத்தவர். ஆமேன். உன்னை எடுத்தவர், தாயின் கர்ப்பத்தில் என்னை எடுத்தவர் அப்படின்னா என்ன? என்னை அடாப்ட் பண்ணிக்கினார், என்னை அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறார். அவர் கையில் நான் இருக்கிறேன். எனக்கான எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. நான் அவர் கையில் இருக்கிறேன். எனக்கானவைகள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. எனக்கு என்ன குறை இருக்குது? அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? சொல் மனமே. ஆமென். நைட்டில் நீங்களாம் வந்து பாடி தனிப்பட்ட ஜபம் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா ப்ளீஸ், நம்ம மிருகம் இல்லைங்க. நம்மள மிருகமா? ஏதோ துண்ணோம், தூங்கணும்,
ஏதோ லைஃப் ஏதோ வண்டி ஓடுதுன்னு கொஞ்சம் உணர்வோடு வாழுங்களேன். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் உணர்வை தூண்டி விடுங்களேன். நீ யார்? இந்த உலகத்தில் நீ யார்? நீ உனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் உணர்வோடு, இந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க கண் விழிப்பு தானா வந்துடும். உங்களுக்கு காலையில் அதிகாலையில் இது 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 வந்து ஒரு சைக்காலஜி. இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுல ஒரு நன்றி கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நன்றி கலந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு அதிகாலையில் விழிப்பு வந்துடும், உங்களுக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் மிக முக்கியமான இது பேசிக் சைக்காலஜியே. இது நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த இந்த நன்மைகள், என்னை எடுத்தவர், என் தாயின் கருணை எடுத்துக்கொண்டவர், இதுதான் யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபின் சந்ததிக்கு தான் சியோன் எருசலேம் என்ற மகிமையை வாக்குத்தத்தம் கொடுத்து, எருசலேம் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் மேல உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு, அந்த உயிர்ல அவருடைய நம்முடைய உணர்வுல கர்த்தர் கலக்கும் போது இந்த வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்போ சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படுகிற அந்த ஒரு மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். வசனத்தின் மேல உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டுவிடும். அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதனால் தான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் எப்பொழுதும் அது எப்பொழுதும், அது ஒரு பயங்கரம். எப்பொழுதும் நான் உம்மை துதிப்பேன். ஏனென்றால் தாயின் வயிற்றில் என்னை எடுத்தவர் நீரே, உம்மை நான் எப்பொழுதும் எப்போதும் என் வாயில் அந்த துதி ஒலித்து கொண்டே இருக்கும், என் இருதயம் உம்மை துதித்து கொண்டிருக்க. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களால சும்மாவே இருக்க முடியாது, ஏதாகிலும் ஒரு துதி அந்த பாடலை பாடிக்கொண்டே அவங்க வேலை செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா முணுமுணுத்துக்குனே என்ன பண்ணுவாங்க, அந்த பாடலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருப்பாங்க. வீண் வார்த்தைகளுக்கெல்லாம் விட்டு விலகிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள துதி இருக்கும். அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் ஆனேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும். இது வந்து கான்பிடன்ஸா தெரிஞ்சு போச்சு. அதுதான் யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலில் மீதியானவர்களே. இந்த இஸ்ரவேலில் மீதியானவர்கள், மீந்தவர்கள் என்பவர்கள் புடமிடப்பட்டவர்கள். அந்த புடமிடப்பட்டவர்களுக்கு தான் கர்ப்பத்தினுடைய அந்த தேவனுடைய அந்த பாதுகாப்பு, அந்த பராமரிப்பு, அவருடைய பரிபூர்ணம், அந்த ரகசியம் புரிந்து கர்த்தரை துதிப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என் தாய் உருவாகும் முன்னே அந்த பாடல் வந்து இன்னைக்கு எல்லா ஜனங்களையும் டச் பண்ணி, அதே மாதிரி எல்லா லாங்குவேஜில் கூட நிறைய இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்ன, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே உணர்வு இருக்கிறது. அந்த ஒரு பாடல் தான், நல்லா கவனிங்க, அந்த ஒரு பாடல் தான். ஆனால் அந்த பாடலில் என்ன ஒரு ரகசியம் இருக்கு, சத்தியம் இருக்கு. அதில் என்ன சத்தியம் இருக்கு அப்படின்னா, கருவழில் நான் என்னை அறியறதுக்கு முன்னாடி என்னை அறிந்தவரே என்பது ஒரு ஆச்சரியமானது, அதிசயமானது. அதை கேட்டதுமே நம்முடைய உள் உணர்வில் ஒரு டச் ஏற்படுது. கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. அதனால என்ன சொல்றேன், என்னை நான் அறியறதுக்கு முன்பதாகவே என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையா இருக்கிறீர். ஆனால் என் தாயின் கருவிலிருந்தே என்னை காத்தவர் நீரே. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் யாக்கோபின் சந்ததியார். இன்னொரு கவனிங்களேன், ஒரு விஷயம் சொல்ற கவனிங்களேன். இந்த சத்தியம் மாத்திரம் நமக்கு புரிந்து விடுமே ஆனால், என்னை நான் அறிவதற்கு முன்பாகவே என் தாயின் கருவிலிருந்து உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன், என்னை ஆதரித்தவர் நீரே, என் கரு சிதையாமல் என் கருவை நீ பாதுகாத்தவர். அதே மாதிரி எப்படி நான் உற்பத்தி ஆனேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டேன் என்று 139 சங்கீதம் வாசிக்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், சும்மா இல்லை, நான் பரிபூர்ணப்படணும், நான் பரிபூர்ணம் ஆவேன். ஆமெனா. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அதே அந்த வசனத்தை வாசிங்க 139 சங்கீதத்தில். 139 சங்கீதத்தில் 13 வாசி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் பரிபூர்ணம் நீரே. அதான் சொல்ல வராரு, என் பரிபூர்ணம் நீரே. அப்புறம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். தயவு செய்து துதிங்கப்பா, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள என்னை பரிபூர்ணமாய் பாதுகாத்து கொண்டவரே, என்னை உற்பத்தி செய்தவரே, என் கரு சிதையாமல் பாதுகாத்தவரே, என்னை நான் தெரிவதற்கு முன்பதாக என்னை அறிந்தவரே, என்னை ஒரு கரு போல இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறவரே. இன்னைக்கும் அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு கரு எவ்வளவு பலவீனமானது இல்லையா, தாயின் கருவில். இந்த மாய உலகத்தில், போராட்டம் இந்த உலகத்தில்
இன்னைக்கும் நீ பலவீனன் தான் இருக்கிற, என் பலத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆமேனா? இன்னைக்கும் அதே தான் பார்க்குற. நீ பலவீனன். உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை உன்னால் எதிர்க்க முடியாது. பயங்கர கொடுமையானது. ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சகர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இன்னைக்கும் நீ பலவீனன். அன்னைக்கு நான் எப்படி உன்னை நான் காத்தேனோ, என் கரத்தை வைத்து உன்னை காத்தேனோ, உன்னை சுமந்தேனோ, இன்னைக்கும் உன்னை என் கையில் எடுத்துக்கொண்டேன். நான் கருவை என்ன பண்றேன், என் கையை வச்சு, என் வலது கரத்தை வச்சு, ஆமீன், எப்படி இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம், இடது கரத்தில் தாங்கி வலது கரத்தை வச்சு நம்மை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லா சூழ்நிலையிலையும் மனமகிழ்ச்சியா இருங்க. என்னை கண்டவர் நீர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையை நொந்துக்குவாங்க. ஏண்டா நம்மலாம் வாரோம், எதுக்கு இந்த வாழ்க்கை, செத்து போயிடலாமே. இதெல்லாம் மாம்சத்தில் போராட்டத்தை ஏற்படும் போது பிசாசு கொடுக்கிற தூண்டுதல்கள். என்ன, தேவனுடைய அன்பை நீ உணரக்கூடாதபடிக்கு, அவர் அன்பில் பூர்ணப்படக்கூடாதபடிக்கு சத்துருவினால் வரக்கூடிய பொல்லாப்பு இது. நீங்கள் வீட்டில் போயிட்டு ஒருவேளை உங்கள் மனசில் அப்படி நினச்சிருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை நம்ம மேலே எவ்வளவு அன்பா இருக்கிறார். நல்லா கவனிங்களேன். யாபேஸ் என்கின்ற ஒரு மனுஷன் நாம் பார்க்கிறோம். இந்த யாபேஸை பெத்தெடுத்த போது அந்த தாய்க்கு என்ன துக்கமோ தெரியல. பேரே துக்கம், துயரம், அப்படின்னா வருத்தம், அப்படின்னா கண்ணீர், ஏதோ ஒன்று. யாபேஸ் அப்படின்னு சொன்னா சாரோ. சாரோ என்றால் துக்கம், துயரம், வேதனைன்னு அர்த்தம். ஆனால் யாபேஸ் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் இவர் யாக்கோபின் சந்ததியார். இவர் நல்லா தெரிஞ்சுக்கினார். இவரை சுத்தி ஏதோ ஒரு துக்கம், ஒரு வருத்தம், ஒரு துயரம் அச்சுறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் யாபேசினுடைய இந்த கண்கள், யாபேசினுடைய பார்வை, என்னுடைய தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய், நல்ல சரீர பிரகாரமாய் என் குடும்பத்திலே நான் பரிபூர்ணமாய் நான் அனுபவிக்க வேண்டுமே ஆனால், எல்லாவற்றையும் சமாதானத்தில் பரிபூர்ணமாய் நான் இருக்க வேண்டுமே ஆனால், என் கர்த்தருடைய கரம், என் கர்த்தருடைய அந்த அன்பு என்னை சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த யாபேஸ் அறிந்தவராய் ஜபத்தை ஏறெடுக்கிறார். அதான் சொல்றேன், யாபேஸ் சூழ்நிலையை பார்க்கவில்லை, தன்னை சூழ்ந்திருக்கிறவரை பார்த்தார். இதுதான் முக்கியம். யாபேஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சூழ்நிலையை பார்க்கவில்லை, என்னை சூழ்ந்திருக்கிறவரே நீர் எனக்கு இந்த பரிபூர்ண வாழ்க்கையை தாரும் என்று கேட்டார். கேட்ட யாபேஸுக்கு கர்த்தர் இந்த ஜபத்துக்கு உத்தரவு கொடுத்தாராம். அப்ப யாபேஸ்குள்ள என்ன பார்க்கிறோம், எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்களேன். யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். நல்ல கவனிங்க. யாபேஸ் எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் யாபேஸுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார்னா, யாபேஸ் தன் சகோதரருக்குள்ள எப்படி இருந்தாரா, ஹானரபிளா இருந்தார். நல்ல ஒரு எல்லாராலும் மதிக்கக்கூடியவராக, கனம் பெற்றவராக, எல்லாரும் உயர்த்தக்கூடியவராக இருந்தார். அதாவது பரிபூர்ணமா இருந்தார். எப்படி இருந்தாரு? பரிபூர்ணம். இல்லை வாய்த்தன் சொல்லுங்க, யாபேஸ் எப்படி இருந்தாரு? நம்முடைய பார்வைக்கு யாபேஸை பரிசுத்த ஆவியானவர் எப்படி காண்பிக்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையில he was a perfect man. அவர் பரிபூர்ணர், எல்லாரும் மதிக்கிறார்கள், கனம் பெற்றவராய் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கவில்லை. அவர் ஒரு சோம்பேறி அல்ல, யாபேஸ் ஒரு கோழை அல்ல, யாபேஸ் ஒரு எப்படி ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறவர்ல, அவர் யாக்கோபின் சந்ததி. இந்த யாபேஸ் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஏனென்றால் இந்த நாளாகம புத்தகத்தில் யூதாவினுடைய வம்சத்தை இங்கே பரிசுத்த ஆவின்னு சொல்லும் போது 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். யூதாவின் குமாரர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் பாரேஸ், எஸ்ரோம், அப்புறம் கர்மி, ஊர், சோபால் அப்படியே கொண்டு வரும்போது இங்கே யாபேஸை கொடுக்கிறார். அப்போ இந்த யாபேஸ் யார் என்றால் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த யாபேஸ் நல்ல கனம் பெற்றவர். எப்படி இவர் கனம் பெற்றார்? இன்னைக்கு நாம எல்லாம் என்ன பண்றோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட சோர்ந்து போயிட்டு என்னால முடியலையே. இந்த சோறு வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னால முடியலையே. மாம்சத்தில் நிறைய திட்டம் போடுறோம், நம்ம நிறைய பிளான் போடுறோம். இதை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா பிளான் பண்ணி ஓடுறோம், அது ஒன்றும் வாய்க்காம போயிடுது. ஏன்னா நமக்குள்ள சத்தியம் தெரியல,
சகல பரிபூரணமும் எனக்கான அத்தனை பரிபூரணமும் கிறிஸ்தேசுக்குள்ளாக வாசமா இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு சத்தியம் தெரியாதபடினால் தான் இன்னைக்கு நம்மள சோர்ந்து போகிறோம். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ந்து வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெற்ற. என்ன துக்கம்லாம் இங்க சொல்லல. ஆனால் இந்த தாய்க்கு நல்லா தெரியுது, இவன் பிறக்கும் போதே துக்கமா இருக்குது என் வாழ்க்கை, இவன் வாழ்க்கை முழுக்குமே துக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரே துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த அம்மா. என்னது துக்கம்? நம்ம யாருன்னா பேர் வைப்போம் அது மாதிரி? துக்கம், துயரம், வருத்தம், சாரோ. யாபேஸ் என்றால் சாரோ. நல்லா கவனிங்க. இவர் என்ன செய்றார்? யாபேஸ் என்ன செய்றார் என்றால், இவர் யூதாவை கோத்திரத்தை சேர்ந்தவர், இவர் சத்தியத்தை அறிந்தவர், ரகசியத்தை புரிந்து கொண்டார். இன்னைக்கு ஒருவேளை என் தாய் என்னை துக்கம் என்று அழைக்கலாம், இந்த பேரை சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னை அழைக்கலாம். ஆனால் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர், ஹல்லேலூயா, என் தாயின் கருவிலே என்னை உருவாக்கினவர், என் சிறுவயது முதல் என் நம்பிக்கையா இருக்கிறவர், என் சிறுவயது முதல் கொண்டு என் நம்பிக்கையா இருப்பது மாத்திரமல்ல, என் தாயின் கருவிலே என்னை ஆதரித்தவர். என் தாய் என்னை தள்ளிவிடலாம், என் தாய் மாம்சத்தின்படி சூழ்நிலையை பார்க்கலாம், அல்லது என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் என்னை ஒரு மாதிரியா பார்க்கலாம், என் சொந்த பந்தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் பரிபூரணர். ஏனென்றால் என் கர்த்தருடைய பார்வையில் நான் பரிபூரணன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு நம்முடைய லைஃப் குறித்து நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம தாய் தகப்பனுக்கோ நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் இவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி, என்ன துக்கமா, என்ன துக்கமா? அந்த அம்மாவுக்கு என்ன பெயருக்குள்ள, நல்லா கவனிங்க, பெயருக்குள்ள கேரக்டர் இருக்கிறது. வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெயருக்குள்ளேயும் கேரக்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயரில் தான் ரகசியங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நாம் எல்லாம் இயேசு என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்கு நேரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் நமக்கு தேவை. ஆபிரகாம் தேவை, ஈசாக்கு தேவை, யாக்கோபு தேவை, எலியா தேவை. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம என்ன பண்ணோம், அந்த கேரக்டரினுடைய அதை நம்ம ஸ்டடி பண்ணி நமக்குள்ள அதை என்ன பண்ண உட்கிரகிக்க வேண்டும். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்கள் துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி யாபேஸ் என்று பேர் வைக்கிறாங்க. ஆனால் யாபேஸ் என்ன செய்றாரு பாருங்களேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. போதும். யாரை நோக்கி? நோக்கியா, நோக்கியா, நோக்கியா இல்ல, நோக்கியா இல்ல, நோக்கி. இவர் 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 பார்க்கிறாரு, நோக்கி பார்க்கிறாரு. அவள்தான் முடிச்சு, சாப்டர் க்ளோஸ். எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? இவருடைய தியானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவருடைய ஆத்துமாவில் யாக்கோபின் தேவன், என் தாயின் கருவில் என்னை ஆதரித்தவர் நீரே. என்னை சுத்தி துக்கம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் நான் சூழ்நிலையை பார்ப்பது இல்லை. என் தாயின் கருவில் என்னை ஆதரித்த என் கர்த்தாவே, உம்மை நோக்கி. முடியுமா? இன்னைக்கு உன்னுடைய பரிபூர்ணம் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. நீங்க இஸ்ரவேலின் தேவனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி எப்படி நோக்கினாரு இவரு? எப்படி நோக்கினாரு? எப்படி நோக்கி பார்த்தாரு? என்ன நோக்கினாரு? இவர் சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் பயங்கரம். என் தாயின் கருவில் என்னை சுமந்து என்னை ஏந்தி வந்தவரை இப்ப நீங்க உங்க வலது கரத்தை வச்சு என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த கையில ஏந்தி உங்க வலது கரத்தை வச்சு என்னை காத்துக்கொள்ளுங்க. அப்படியே நோக்குறாரு. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறது, வாசமா இருக்கிறது. இந்த பார்வை மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எதையுமே நீ பார்க்காதீங்க. அப்படியே அமைதி அவரை மட்டும் நோக்கி பார்த்து சந்தோஷமா கலிகூர்ந்து கொண்டிருங்க. உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்னவோ அது அப்படியே பர்ஃபெக்ஷனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் அவர் நியமித்து இருக்கிறாரோ அதை அவர் அப்படியே கொடுப்பார், தெளிவா கொடுப்பார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்களேன்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபின் சந்ததியே, இஸ்ரவேலில் மீதியா இருப்பவர்களே. இப்ப இஸ்ரவேலில் மீதியா இருப்பவர்கள், மீதியானவர்கள் என்றால் யார்? இஸ்ரவேலில் மீதி அப்படின்னா மீதியா இருப்பவர்கள் யாருன்னு சொன்னேன்? புடமிடப்பட்டவர்கள். விசுவாசம் அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறாரே. அப்ப இந்த யாபேஸ் நல்லா சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு கர்த்தருடைய சத்தியம் இந்த யாபேஸை நல்லா புடமிட்டிருக்கிறது. அதனால தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. புரிஞ்சு போச்சா? இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சத்தியம் உங்களை புடமிட்டிருக்குமே ஆனால் நீங்கள் அவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் இருப்பீர்கள். என் வாழ்க்கையில பரிபூர்ணம் வேணும் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கை இடைபடும், உம்முடைய கரம் என்னை காக்கட்டும். வாசிங்களேன், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாக்கோபு என்ன சொல்றாங்க? நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவரும் தீங்கு என்னை அணுகாதபடிக்கு என்னை காத்தவரும். அந்த தீங்கு என்னை அணுகாதபடிக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது. யார் நமக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க அடுத்த வினாடி வாழ்க்கைக்கு? யோசித்தீங்களா யாராவது? அடுத்த வினாடி நீ உயிரோடு இருப்பன்னு யார் உத்தரவாதம் கொடுத்தது? அப்ப இவர் கேட்கிறார் தெளிவா, இவரை சூழ்ந்து தீங்கு சூழ்ந்திருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை. எல்லையில பயங்கர நெருக்கம், அவருடைய எல்லை பயங்கர நெருக்கம். ஒரு குடும்பம் பண்ண முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் எல்லையை பெரிதாக்குகிறார். ஆமேனா? தீங்கு இனி உங்களை அணுகுவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏனென்றால் இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், இந்த இஸ்ரவேலின் தேவனுக்குள்ள சகல பரிபூர்ணமும் வாசமா இருக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய கண்கள் அவரை பார்த்து விட்டது, அவரை நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆமேனா? அவரை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு தான் தேவன் சொல்றாரு, இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம், தேவன் கொடுத்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த யாபேசினுடைய தேவன் யாபேஸை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார், அவருடைய கரம் அவரோடு கூட இருந்திருக்கிறது, தீங்கு அவரை தொடுவது இல்லை, எந்த தீங்கையும் அவர் பார்ப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமேனா? நம்மை சூழ்ந்து துக்கம்தான். சில பேர் நம்முடைய பட்டப்பேர் வச்சுலாம் கூப்பிடுவாங்க. என்னடா டே கடங்காரா, அப்படித்தானே? டே கடங்காரான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் டே வியாதி பிடிச்சவனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் டே அதிர்ஷ்டம் இல்லாதவனே, அப்புறம் டே ஏமாளி, நீ ஏமாளின்னு உன் நெத்தியில் எழுதி ஒட்டி வச்சிருக்குதா கிண்டல் அடிப்பாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய பரிபூர்ணத்துக்குள்ளாக வாசமா இருப்பது உண்மையானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சகல பரிபூர்ணமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவரை நோக்கி. அதான் யாக்கோபின் தேவன். யாக்கோபு என்ன செய்றாரு? அவரை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவர், நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை ஆதரித்தவர், தீங்கு என்னை அணுகாமல் என்னை பாதுகாத்தவர். அதே ஜபத்தை தான் இங்க யாபேஸ் எடுக்கிறார். அதே ஜபந்தான். இன்னைக்கு நாம் எல்லாரும் பரிபூர்ணப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பரிபூர்ண சமாதானம் இருக்க வேண்டுமே ஆனால், நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஜபம், என் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நோக்கி இருக்கிறேன், இந்த பரிபூர்ண சமாதானத்துக்குள்ள நீர் என்னை நடத்துமையான்னு சொல்லி ஆண்டருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால் சகல பரிபூர்ணத்தையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சத்திய வேதங்கள் யாருக்கு புரியும்? நான் இப்ப சொன்னேன், இந்த யாபேஸ் புடமிடப்பட்டிருக்கிறார். அதனால்தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. எது புடமிடும் என்றால், சத்தியம் ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே வரும்போதுதான், என்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்னைக்கு தரிசனம் கொடுத்தாரோ, யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தாரோ, அன்னைக்கே என்ன படிச்சுன்னா அந்த வசனம் யோசேப்பை புடமிட ஆரம்பித்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு புரியும்? கவனிங்க, யாருக்கு புரியும்? கர்த்தருடைய இந்த வேதம் எல்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னா, கர்த்தர் அந்த வசனத்தை குறித்து பேசும்போது, இது மட்டும் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்தை எடுத்துங்களேன்.
மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம். அதுல பேதுரு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாரு, விதையை குறித்த ஓமையை பேசும்போது. அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு பதில பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 13:12 மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாம் கவனி, நான் சொல்லி முடிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார், என்னை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க உரிமையோட? என் பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்குது? ஏசப்பாக்குள்ள இருக்குது. சில பேர்கிட்ட வந்து பிரச்சனை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டுனே. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பரிபூர்ணமாய் சரீர பிரகாரமாய் மாம்சத்தின்படி, ஏதோ சும்மா வாயின் வார்த்தை அல்ல, சரீர பிரகாரமாய் நீங்கள் இந்த பரிபூர்ணத்தை உங்கள் கண் காண்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். அப்ப அந்த ஜெபம் நமக்கு வேணும்னா நம்ம அவரை நோக்கி பார்த்து, அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, சிலுவையில ஜெயம் எடுத்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து இருக்கிற இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல விதையை குறித்த ஊமையை பேசுறாரு. விதையை குறித்த ஊமையை பேசிட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி தூரம் வந்துட்டாரு. தூரம் வந்துட்டதும் பேதுரு ஒரு கேள்வி கேட்பார், ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரே அவங்க கூட ஊமையா பேசுறீங்க? அவங்ககிட்ட மட்டும் ஊமையா பேசுறீங்க, எங்ககிட்ட மட்டும் நல்லா வெளிப்படையா பேசுறீங்க, என்ன ரீசன் ஆண்டவரே அப்படின்னு வந்து ஏசப்பா கிட்ட பேதுருக்கு வந்து கேள்வி கேட்கிறார். அந்த வசந்த வாசிங்க, அங்க எங்க இருந்து வாசிக்கணும்னா 10 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவரோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யாபேசின் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஏன் இன்னைக்கு உன் ஜபத்துக்கு பதில் வரல? ஏன் இன்னைக்கு உன் ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு புரியல. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு புரிய வைத்து விட்டார். ஆமென். கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படலை. உங்களுக்கு ஏன் அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஏன் அருளப்படவில்லை? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, இவங்க கிட்ட என்ன இருக்குது, சீஷர்கிட்ட என்ன இருக்குது, மற்றவங்கிட்ட என்ன இல்லை? அவன் பரிபூர்ணம் அடைவான், பரிபூர்ணத்தை அடைஞ்சிடுவான். அப்ப இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நல்லா கவனிங்க. சீஷர்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, மற்றவங்க கிட்ட என்ன இல்லை? ஏன் அவர்களுக்கு வசனம் புரிய மாட்டேங்குது? வேதத்தினுடைய வசனங்கள்ல ஏன் அவர்களுக்கு புரியவில்லை? சீஷர்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார்? ஏன் வசனத்தினுடைய விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு மாத்திரம் விளக்கி காண்பிக்கிறார் என்றால், சீஷர்கள் உள்ளவர்கள், மற்றவர்கள் இல்லாதவர்கள். சரி, என்ன இருக்குது இவங்க கிட்ட? வேற ஒண்ணுமே இல்லை. இவங்க இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை இவங்க அறிந்திருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலின் தேவன், நான் பிறந்த நாள் முதல் என் தாயின் வயிற்றில் என்னை ஆதரித்தவர் என்கின்ற மனமகிழ்ச்சி எப்பொழுதுமே இவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவ்வளவுதான் ரகசியம். அல்லேலூயா. வசன வெளிச்சம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், நான் அல்ல, எல்லாம் என் இயேசு, எல்லாம் என் கர்த்தர், எல்லாம் அவரே. அவருடைய மகத்துவம் பெரியது. அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் எப்போதுமே ஜெயம் எடுத்தவர். ஏன் இன்னைக்கு வசனம் புரியல எல்லாருக்கும்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவன் எப்பொழுது நம்முடைய கண்களுக்கு காட்சி கொடுப்பார்? புடமிடப்பட்டிருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் புடமிடப்பட்டவர். யாக்கோபு புடமிடப்பட்ட பிற்பாடு தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். அப்ப வசனங்கள் இன்னைக்கு ஏன் புரியவில்லை என்றால், என் தாயின் கருவில் நான் உண்டானது முதல் என்னை ஆதரித்தவர், சரீர பிரகாரமாக. நான் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவன், சரீர பிரகாரமாக என் தாயின் கருவில. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு உலகமும், சொல்லுங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல, நீங்களே புரிஞ்சுங்க. இதை பல முறை நான் பேசியாச்சு. பிதாவாகிய தேவனுக்கு எந்த ஒரு உலகமும் நிற்காது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் பரிபூரணர். அவருக்கு முன்பதாக எந்த ஒரு
பொருளும் எந்த ஒரு உலகமும் நிற்காது. நான் நிற்கிறேன்னா என் தாயின் கருவில் நான் உருவானேன் என்றால் அது என் கர்த்தர். அன்னைக்கு என்னை காத்த என் கர்த்தர். அப்படி இடது கையால் என்னை தாங்குகிறார், அப்படி வலது கை என்னை அணைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் என்னை பாதுகாக்கிற என்ற உணர்வு யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் வசனம் புரியும். அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வசன வெளிச்சம் போட்டு காட்டி கொடுப்பார். எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா 13 காரணம் சொல்றாரு பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசங்கம் கேட்கறாங்க, கண்ணில் எடுத்து அப்படியே காண்பிக்கிறோம். நமக்கு மறைவாய் பல காலங்கள் பல யுகங்களுக்கு முன்பதாக நடந்த காரியத்தெல்லாம் எடுத்து கண்ணில் காட்டுறோம். கவனிக்கிறீங்களா? கண்ணில் காட்டுறோம். யார் இந்த கர்த்தர்? ஏன் அவருக்கு என் மேல் இவ்வளவு அன்பு? அவருக்கு மாத்திரம் ஏன் என் மேல் இவ்வளவு கரிசனை? என்னை ஏன் இவர் இப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கேள்விகளை கேட்டு நம்முடைய உணர்வுல அவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு இவர்களுக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. இவர்தான் என் பரிபூரணர். தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக இந்த கிறிஸ்து தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு, சகல பரிபூர்ணமும் இவருக்குள்ளே இருக்கிறது என்கின்ற அந்த பார்வை இவர்களுக்கு இல்லாதபடினால வசந்த வாசிக்கிறாங்க. ஒன்றும் புரியல. உள்ளவனுக்கு நான் கொடுப்பேன். என்ன உள்ளவன்? இந்த விசுவாசம் உள்ளவன். இஸ்ரவேலின் தேவனை கண்ணோக்கி பார்த்து, நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர், அவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் நான் கூட ஊமையா பேசுறேன், உங்க கூட வெளிச்சமா பேசுறேன் என்று கர்த்தர் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்தவர் என் கர்த்தர். ஏனென்றால் தேவனுக்கு முன்னே எதுவும் நிற்க முடியாது. இந்த பிரசங்கத்தை எத்தனையோ ஸ்டடியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியாச்சு. படம்லாம் போட்டு, நான் ஏற்கனவே சொன்ன தேவனை படத்திலலாம் காட்டக்கூடாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக படம்லாம் போட்டு காட்டுறேன்னா போர்டிலலாம் போட்டு காட்டி டிவிலலாம் போட்டு காட்டி இந்த ரகசியத்தெல்லாம் கொடுத்தோம். அப்படி இருந்தும் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்கள உணர்வே இல்லை. நான் சொல்லிட்டேன், உணர்வுல கலக்கணும். உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னதாக இஸ்ரவேலின் தேவனை உங்க கண்மணி வச்சுங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா ஒப்பு கொடுக்கணும். நல்லா ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க போகிறார். என் பரிபூர்ணம் என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. அது இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆமேனா? அப்படியே முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஒரு மனதோட கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பரமபிதாவே,